வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் ஏதோ புக்குள்ள படித்த தத்துவம் கிடையாது. இது இப்போ இந்த நிமிஷம் உங்களோட நிஜ வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நரக வேதனை. உங்களை யாருக்கும் புரியலைனாலும் பரவாயில்லை, உங்கள் வழியை என்னால் முழுசாக உணர முடியுது. என் கண்ணை பார்த்து உங்கள் நெஞ்சை தொட்டு நேர்மையாக சொல்லுங்கள். காலையில் தூங்கி முழிக்கும் போதே ஏண்டா விடிஞ்சுது, மறுபடியும் இந்த முகத்தை பார்க்கணுமா, மறுபடியும் இந்த வீட்டில் நடமாடணுமா அப்படின்னு உங்கள் உசுறு தொண்டைக்கிட்ட வந்து துடிக்குதா? வெளி உலகத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு, ஏன் நீங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு போலி சிரிப்பை முகத்தில் ஓட்டிக்கிட்டு நடிக்கிறீங்க. ஆனால் பாத்ரூம்குள்ளே போய் ஷவரை திறந்து விட்டுட்டு அந்த தண்ணி சத்தத்தோட உங்கள் அழுக சத்தம் வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு வாயை புத்திக்கிட்டு கதறி கதறி அழுகிறீங்கள. ஒரு ஜெயிலில் இருந்தால் கூட தப்பிச்சு ஓடணும்னு தோணும். ஆனால் நீங்கள் தப்பிக்கவே முடியாத ஒரு சிறந்த வெளி ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனுஷனை இல்லை, மனுஷியை விட்டுட்டு ஓடிடலான்னு உங்கள் மனசு ஒவ்வொரு செகண்டும் கதறும். ஆனால் திரும்பி பார்த்தா உங்கள் பிள்ளைகளோட முகம், சமூகத்தோட கேவலமான பார்வை, நம்மளை பெற்றவங்க என்ன ஆவாங்க, நம்ம கையில் காசு இல்லையே, வெளியே போய் பிச்சை தானே எடுக்கணும் அப்படிங்கிற 1000 பயம் உங்கள் காலை இரும்பு சங்கிலி போட்டு கட்டி இழுக்குது. அவங்கள விட்டு விலகவும் முடியலை, அவங்க கூட சந்தோஷமாக ஒரு நிமிஷம் கூட வாழவும் முடியலை. ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு டெய்லி செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படிப்பட்ட உணர்வு தெரியுமா? ஒரு கண்ணாடி சவப்பெட்டிக்குள்ளே உங்களோட உசுரோடு வச்சு அடைச்ச மாதிரி வெளியே உங்களை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் மூச்சு முட்டுதுன்னு என்னை காப்பாற்றுங்கன்னு உள்ளே இருந்து கத்துவீங்க. ஆனால் அந்த சத்தம் வெளியே யாருக்குமே கேட்காது. உங்கள் மூச்சு காற்று தீர்ந்து போகிற வரைக்கும் நீங்கள் துடிச்சு சாகிற அந்த உணர்வு தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நரக வாழ்க்கை. உங்கள் உசிரையே பிழிஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்வீங்க. ஆனால் உங்களை ஒரு குப்பை மாதிரி, ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, ஒரு கூலி இல்லாத வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. இந்த நரகத்தை விட்டு என்னால் வெளியே போகவும் முடியாது, இவங்களை மாற்றவும் முடியாது. அப்போ எனக்கு என்னதான் விடிவு காலமே இல்லையா? நான் இப்படி தான் சாகணும்னு கேட்குறாங்களா? அழாதீங்க. ஏன் அன்பு சொந்தங்களே, உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து உட்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக மாறப்போறீங்க அவங்க கூட இருந்துக்கிட்டு. ஆனால் அவங்க கிட்ட அடிபடாமல் உங்களை சுற்றி எப்படி ஒரு பாதுகாப்பான கோட்டையை கட்ட போகிறீங்கன்னு தான் இன்றைக்கி நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். வீடியோவில் சொல்ல போகிற அந்த கடைசி பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றப்போகுது. அதனால் வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல, நான் ஒரு கோழை, என்னால் தைரியமாக ஒரு முடிவு எடுக்க முடியலைன்னு உங்களை நீங்களே குறை சொல்கிறத நிறுத்துங்க. நீங்கள் ஒரு கோழை கிடையாது, நீங்கள் ஒரு சிலந்தி வலையில் மாட்டிக்கிட்ட ஒரு பட்டாம்பூச்சி. ஏன் உங்களால் விலக முடியல? இதுக்கு முன்னாடி ஒரு கேவலமான சைக்காலஜி இருக்குது. உங்களை சித்திரவதை பண்ணுற அந்த நபருக்கு நல்லாவே தெரியும், இவளுக்கு போக வேற இடம் கிடையாது, இவளுக்கு காசு சம்பாதிக்க தெரியாது, இவ பிள்ளைகளுக்காக என் காலில் விழுந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த திமிரு தான் அவங்கள அப்படி ஆட்டம் போட வைக்குது. நீங்களும் சின்ன வயசுல இருந்தே பொம்பளைனா கல்யாணமான வீட்டில் தான் உசுறு விடணும், குடும்பம் மானம் போயிடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்டு அந்த தியாகி பட்டத்துக்காக உங்கள் உசுரையே பழி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த நரகமே பழகி போயிடுச்சு. ஒரு அடிமைக்கு எப்படி சவுக்கடி பழகிடுமோ அப்படி அவங்க திட்டுறது, அவமானப்படுத்துறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக ஆக்கிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த வீட்டை விட்டு உடம்பால் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனசால நீங்கள் இன்னைக்கே அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அது எப்படி? இது உங்களுக்கு புரிய வைக்கிற நிஜத்தில் நடந்த ஒரு பெண்ணோட கதையை சொல்கிறேன். மாலத்தின்னு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது, 2 குழந்தைங்க. அவன் புருஷன் ஒரு ஈகோ பிடிச்ச அரக்க. மாலத்தி காலையில் 5 மணிக்கு எழுந்து அவனுக்கு சூடாக டீ போட்டு கொண்டு போய் கொடுப்பான். ஆனால் அதை குடிச்சிட்டு என்ன கருமமும் டீ ஆகுது, உனக்கெல்லாம் எதுக்கடி உசுறு இருக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போவான். மாலத்தி அங்கேயே உட்காந்து கதறி அழுவான்.
நான் உசுரை கொடுத்து வேலை செய்கிறேனே, ஒரு நாள் கூட என்னை மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாரேன்னு துடிப்பா. ராத்திரி ஆனால் வேற வழி இல்லாமல், அவளுக்குன்னு எந்த ஆசையுமே இல்லாமல் அவன் காலை மிதிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். மாலத்திக்கு விவாகரத்து வாங்கிட்டு போக தைரியம் இல்லை. பெற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நாள் மாலத்தி அவங்க வீட்டு கிச்சனில் நின்று அழுதுகிட்டு இருக்கும்போது அவளோட 10 வயசு பையன் வந்து அவள் கையை பிடிச்சிக்கிட்டான். அம்மா, நீ டெய்லி ஏம்மா அழுவுற? அப்பா திட்டுனா நீ பேசாமல் இருமா, நீ அழாத, எனக்கும் அழுக வருது அப்படின்னு சொன்னான். அந்த நிமிஷம் மாலத்தியோட மண்டையில் இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு. இவன் என்னோட ரத்தத்தை மட்டும் குடிக்கல, என் பிள்ளையோட நிம்மதியும் குடிக்கிறான்னு அவளுக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. அன்னைக்கு மாலதி ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்தா. அவள் வீட்டை விட்டு வெளியே போகலை, ஆனால் அவளோட மைண்ட் செட் டோட்டலாக மாற்றினா. அடுத்த நாள் காலையில் மாலதி டீ கொண்டு போய் கொடுக்குறா. அவள் வழக்கம் போல் டீயை துப்பிட்டு சிக்காருமோ உப்பு சப்பு இல்லைன்னு கத்துறான். ஆனால் அன்னைக்கு மாலதி அழுகலை, முகம் சுளிக்கலை, ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டலை. ரொம்ப கேஷுவலா, ஓ அப்படியா சரி அப்படின்னு அந்த டீ கப்பை எடுத்துக்கிட்டு வந்து சிங்கில் ஊற்றிட்டான். அவள் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. அவன் ஷாக் ஆகிட்டான். அவனுக்கு மூச்சு முட்டுது. நான் திட்டுனா இவ அழுது என் காலில் விழணும், இவ என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கான்னு அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. வந்து சத்தம் போடுறான். மாலதி சும்மா திரும்பி பார்த்துக்கிட்டு, எனக்கு தோசை கறிக்கிடும், நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுட்டா. அதுக்கப்புறம் மாலதி அவன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. அவன் அன்பா பேசினா, சிரிக்கல, திட்டுனா, அழுகலை. அவள் வீட்டில் ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி வாழ ஆரம்பிச்சான். சாப்பாடு போடுவா, துணித்து வைப்பா, ஆனால் அவன்கிட்ட தன்னோட மனசை கொடுக்கல. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான். கொஞ்சம் தையல் வேலை செஞ்சு காசு சேர்த்தான். ஒரு கட்டத்தில் அவன் பயந்துட்டான். இவளை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியலேன்னு அவனுக்குள்ள ஒரு மரண பயம் வந்துச்சு. மாலதி அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு போகல, ஆனால் அவனோட கண்ட்ரோலில் இருந்து முழுசாக விலகி ஒரு ராணியாக கெத்தாக வாழ ஆரம்பிச்சிட்டான். என் அன்பு சொந்தங்களே, நீங்களும் மாலதி மாதிரி வாழ ஆசைப்படுறீங்களா? விலகவும் முடியல, வாழவும் முடியல அப்படிங்கிற அந்த நரகத்தில் இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்க இது 5 பவர்ஃபுல்லான ரூல்ஸ். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுங்க. முதலாவது, மூளைக்குள்ள ஒரு விவாகரத்து. சட்டப்படி விவாகரத்தை வாங்கிட்டு வெளியே போக முடியலையா? பண கஷ்டமும் குழந்தைங்க பாசமும் உங்களை தடுத்து நிறுத்துதா? கவலையை விடுங்க. இன்னைக்கு இப்பவே உங்கள் மூளைக்குள்ள ஒரு கத்திரிக்கோலை எடுங்க. உங்களுக்கும் உங்களை சித்திரவதை பண்ணுற அந்த நபருக்கும் நடுவில் இருக்கிற எமோஷ்னல் தொப்புள் கொடியை ஈவு இறக்கமே இல்லாமல் நறுக்கி தூக்கி போடுங்க. இனிமே அவங்க உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ மாமியோரோ கிடையாது. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே உங்களோட தங்கி இருக்கிற ஒரு சக மனுஷன், அவ்வளோதான். ஒரு லாட்ஜில் பக்கத்து ரூமில் தங்கி இருக்கிற ஒரு முகம் தெரியாத நபர் மேலே நீங்கள் பாசம் வைப்பீங்களா? அவங்க கிட்ட அன்பை எதிர்பார்ப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மைண்ட் செட்டை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வாங்க. இந்த உளவியல் விவாகரத்து உங்களுக்கு ஒரு இரும்பு கவசம் மாதிரி செயல்படும். இதை பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை கேவலமாக திட்டினா கூட, என் புருஷன் திட்டாரு, என் பொண்டாட்டி இப்படி பேசிட்டேலன்னு உங்கள் மனசு வலிக்காது. ரோட்டில் போகிற ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கத்துறான், அதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. அவங்க கூட ஒரே கட்டிலில் படுத்திருந்தா கூட மனசளவில் நீங்கள் அவங்கள விட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் விலகி நின்று கெத்தாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் உடம்பு அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு ஒரு சுதந்திர பறவை. 2வது, நல்லவன் நல்லவள் என்ற பட்டத்தை குப்பையில் தூக்கி போடுங்க. உங்களை அழிக்கிறதே உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு நல்லவன் நல்லவள்ங்கிற அந்த பட்டம்தான். அவங்கள எப்படியாவது என் அன்பால் திருத்திடுவேன், என் பொறுமையால் புரிய வைப்பேன் அப்படிங்கிற முட்டாள்தனமான நம்பிக்கை தான். இதை நல்லா ஆழமாக மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஒரு கள்ளி செடியை நீங்கள் எவ்வளோதான் பாசமாக கட்டி பிடிச்சாலும் அது உங்களை குத்தி ரத்த காயமாக்கத்தான் செய்யும். ஒரு சாக்கடையை எவ்வளோதான் சென்ட் அடித்து சுத்தம் பண்ணாலும் அது சாக்கடை தான். ஒரு சைக்கோவை, ஒரு ஈகோ பிடிச்ச அரக்கனை உங்களால் மாற்றவே முடியாது. அவங்கள திருத்த வேலையை விட்டுட்டு உங்களை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிற மட்டும் சுயநலமாக யோசிக்க ஆரம்பிங்க. பொம்பளைனா பொறுத்து தான் போகணும், நீ அட்ஜஸ்ட் பண்ண எல்லாம் சரியாயிடும்னு ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் உங்கள் கழுத்தில் கட்டி விட்டு இருக்கிற அந்த தியாகி பட்டத்தை இன்னைக்கே கழட்டி குப்பை தொட்டியில் வீசுங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் நல்லவங்களாக நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நீ திமிர் பிடிச்சவ, உனக்கு அடக்கமே இல்லை, நீ கெட்டவள்னு அவங்க உங்ககிட்ட சொன்னா, ஆமாம் நான் கெட்டவ தான், எனக்கு திமிர் தான், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கெத்தா கண்ணை பார்த்து சொல்லுங்க. அவங்க கொடுக்குற அந்த கேவலமான சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. மூணாவது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நச்சு உறவுகளுக்கும் பிடிச்ச ஒரே சாப்பாடு எது தெரியுமா? உங்களோட ரியாக்ஷன் தான். உங்களை சீண்டும் போது நீங்க கதறி அழுதா அவங்களுக்கு ஈகோவுக்கு அது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி, நீங்க கோபப்பட்டு கத்துனா அவங்களுக்கு அது குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி, நெருப்புல நீங்க விறக தூக்கி போட போட அது எப்படி சந்தோஷமா எரியுமோ அப்படி உங்க எமோஷன் நீங்க காட்ட அவங்க இன்னும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த நெருப்பை அணைக்க ஒரே வழி விறகு போடுறத நிறுத்துறது தான். இனிமே அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலோ உங்களை காயப்படுத்த வார்த்தைகளால பேசினாலோ எந்தவித உணர்ச்சியும் இல்லாத ஒரு உயிரில்லாத ரோபோட் மாதிரி மாறுங்க. முகம் சுளிக்கக்கூடாது, அழக்கூடாது, கோபப்படக்கூடாது, எந்த விளக்கமும் கொடுக்கக்கூடாது. சாப்பிட்டீங்களா? சரி, இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சுவராசியமே இல்லாத முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு ஒற்றை வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் கண்ணீரும் கோபமும் கிடைக்காம போகும்போது அந்த சைக்கோக்களுக்கு பசியில் பைத்தியமே பிடிச்சிடும். இவரை நாம் இழந்துட்டோமோன்னு பயந்து போய் அவங்க முழிக்கும் போது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ராஜாவா ராணியாக சிரிப்பீங்க. நாலாவது, ரகசியமான ஒரு ஏணிப்படியை கட்டு. என்கிட்ட காசு இல்லையேன்னு நான் வெளியே போனால் பிச்சை தான் எடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சோறு போடுவேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை பயம்தான் அவங்களக்கிட்ட அடிமையாக கட்டி போட்டிருக்கு. உங்கள் சிறகுகளை வெட்டி போட்டுட்டு பறக்கலையான்னு கேட்குற கொடூரமான நரகத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்கிறத நிறுத்துறது தான். இன்றைக்கே ஒரு முடிவு எடுங்க. என்ன வேலை கிடைச்சாலும் சரி, அதை செய்ய தயாராக இருங்க. ஒரு சின்ன தையல் மிஷின், ஆன்லைன் டேட்டா என்ட்ரி, டியூஷன் எடுக்கிறது இல்லை, வெளியே தைரியமாக போய் சம்பாதிக்கிற வேலையை இருந்தாலும் சரி, உடனே ஆரம்பிங்க. உங்களை அறியாமல், அவங்களுக்கே தெரியாமல் உங்களுக்காக ஒரு ரகசிய சேமிப்பை உருவாக்குங்க. உங்களோட சொந்த உழைப்பில் வந்த ஒரு 1000 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும்போது இந்த உலகத்தையே நேருக்கு நேராக எதிர்க்கிற ஒரு அசூர தைரியம் உங்கள் கண்ணில் தானாக வரும். இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் உங்களை இந்த ஜெயிலில் இருந்து வெளியே கூட்டிட்டு போகிற உங்களுக்கு ரகசிய ஏணிப்படி. 5வது, உங்களுக்கான சிறு தீவை உருவாக்குங்க. அந்த நச்சு உறவு மட்டும்தான் இந்த உலகம். அவங்க சிரிச்சாதான் உங்களுக்கு சந்தோஷம், அவங்க திட்டுனா உங்கள் வாழ்க்கையே இருட்டாயிடும்னு நினச்சி ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதீங்க. ஒரு பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் உங்களுக்குன்னு ஒரு சின்ன பூந்தோட்டத்தை உருவாக்குற மாதிரி அந்த நரக வீட்டுக்குள்ளேயே உங்களுக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷ தீவை உருவாக்குங்க. அவங்களோட நிழல்ல இருந்து முழுசா வெளியே வந்து உங்களுக்கான வெளிச்சத்தை தேடுங்க. உங்கள் பிள்ளைங்க கூட நேரம் செலவழிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஹெட்செட்டில் முழு சத்தத்தோட கேளுங்க. சின்னதாக ஒரு செடி வளர்க்க ஆரம்பிக்க. உங்களை மென்மையாக நேசிக்கிற, உங்களை மனுஷனாக மதிக்கிற நண்பர்கள் கூட ஃபோனில் வாய் விட்டு சிரித்து பேசுங்க. நீ என்னடா என் சந்தோஷத்தை கெடுக்கிறது, என் சந்தோஷத்தை ரிமோட் கண்ட்ரோல் என் கையில் தாண்டா இருக்குன்னு அவங்க முன்னாடியே எந்த கவலையும் இல்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுங்க. உங்களை அள வைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு நின்று திமிரா சிரிக்கிறீங்க பாருங்க, அதை விட ஒரு மரணாடி இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன் உறவுகளே, இதை உங்கள் ரத்தத்தில் ஆழமாக கலந்துக்கோங்க. கஷ்டப்பட்டா கடவுள் வந்து காப்பாற்றுவார். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேஜிக் நடக்கணும். தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. உங்களை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற வானத்திலிருந்து எந்த தேவதையும் எந்த கடவுளும் இறங்கி வர மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்கான கடவுள், நீங்கள் தான் உங்களுக்கான தேவதை, நீங்கள் தான் உங்களுக்கான போர்வாள். விலகவும் முடியல, வாழவும் முடியல, தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்களா? சாவு உங்களை பார்த்து சிரிக்க முட்டாள் கிடையாது. நீங்கள் சாக வேண்டியது நீங்கள் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே உட்கார்ந்துட்டு உங்களை பயம் முறுத்துற அந்த பயம்தான் சாகணும். அந்த அடிமைத்தனம் தான் சாகணும். அந்த குற்ற உணர்ச்சி தான் சாகணும். அழுக்கடைஞ்ச அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வாங்க. இந்த உலகத்தில் ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாருன்னு மதிக்கலை அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகலை. அவங்க முன்னாடியே அதே வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ராணியா ஒரு ராஜாவா கெத்தா வாழ முடியும். அவங்க உங்கள் கண்ணை பார்த்து பேசவே பயப்படுற அளவுக்கு உங்கள் தரத்தை உங்களால் உயர்த்த முடியும். உங்கள் கண்ணீரை தொடங்க, நிமிர்ந்து உட்காருங்க.
ஒரு புது அத்தியாயத்தை இன்னைக்கு இப்பவே ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பியாவது பற்ற வச்சிருந்தா இனிமே நான் யாருக்காகவும் என் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்போவே கமெண்ட் பாக்ஸில் போய் என் சந்தோஷம் என் கையில் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கே அந்த அடிமை விலங்கை உடைக்க போறீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்க நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.